Welcome to Opening Bell Show. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. நேற்று திங்கட்கிழமை NSE 173.60 புள்ளிகள் ஏற்றத்திலும் BSE 485.35 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஏற்றத்துக்கு காரணம் என்னவாங்க சார் இருந்துச்சு? இன்னைக்கு இந்த ஏற்றத்தோட வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஏற்றத்தோட காரணம் முக்கியமாக அந்த ட்ரேட் டீல், அதாவது யுஎஸோட ட்ரேட் டீலோடைய ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபண்டமெண்டலி அதுதான் பெரிய ரீசன். பட் நான் எப்பவுமே நேற்றைய தினமும் சொன்னேன், இன்றைய தினமும் சொன்னேன், அந்த யூஃபோரியா நல்லதுதான். ட்ரேட் டீலோட ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கு. பட் அந்த $500 பில்லியன் அடுத்த 5 வருஷத்துல நம்ம எப்படி யுஎஸோட ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவரோட மனநிலைக்கு இது இந்த டாரிஃப் இது எல்லாமே ரீசெட் ஆகாம இருந்தால் நல்லது. ஏன்னா அந்த $100 பில்லியன் எப்படி பிளான் பண்ணி செய்ய போறோம்ன்றது நம்ம யோசிக்க வேண்டும். இது ஒண்ணு. இதுக்கு சப்போர்ட்டிங்காக நேற்றைய தினம் கூட நம்ம ரிலையன்ஸ் ஒரு பெரிய டன்னேஜ் ஆஃப் க்ரூட் வெனிசுவேலால இருந்து இம்போர்ட் பண்றதாக ஒரு செய்தி எல்லாம் இருந்தது. அது உறுதிப்படுத்தும் வகையில் ஓரிரு நாட்களுக்குள் நமக்கு அந்த செய்தி வந்து சேரும் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம். பட் அதே சமயத்துல ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய க்ரூட் லெவல் மிகவும் குறைஞ்சிருக்கிறது. இல்ல ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு 0 அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட பேக்ரவுண்ட். அதன் காரணமாக தான் நேற்றைய தினம் சந்தை ஒரு பவுன்ஸ், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுன்ஸ், ஒரு கேப் அப் ஓப்பனிங்கோட பார்த்தோம். கேப் அப்னா நம்ம நேற்றைய தினம் திங்கட்கிழமை, பட் வெள்ளி அன்று க்ளோஸ் செய்த லெவல் 25,693. நேற்றைய தினம் திங்கள் அன்று சந்தை ஓப்பன் செய்ததை 25,888, 25,888. So which means roughly about 200 points, almost 200 points gap upல சந்தை ஓபன் செய்து, இன்ஃபேக்ட் நேற்று தினம் ஹை கூட 25,922 அப்படின்ற ஒரு லெவல்ல டெஸ்ட் செய்த பார்த்தோம். பட் கோர்ஸ் அது சஸ்டெயின் ஆகவில்லை. க்ளோசிங் டைம்ல திருப்பி 867 அப்படின்ற லெவல், 25,867 அப்படின்ற லெவல்ல சந்தை முடிந்ததை நம்ம பார்த்தோம். முக்கியமாக இன்றைக்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய நேற்றைய தினத்தோடைய லோ, அதாவது 25,780 புள்ளிகள், 25,780, இது சந்தை டிஃபெண்ட் செய்ய கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்றதுதான் இன்னையோட கேள்வியாக, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். அது அந்த 25,780 ஹோல்ட் பண்ண இல்ல டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி சந்தையில அந்த பையிங் மூலமாக வந்துச்சுன்னா அப்புறம் 26,000 அல்லது 26,100, 140 அந்த லெவலுக்கெல்லாம் செல்லுகின்ற வாய்ப்பு சந்தைக்கு டெஃபினட்டாக இருக்கிறது. பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி தி எபிலிட்டி டு டிஃபெண்ட் 25,780. இதுதான் ரொம்ப குரூஷியலான ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஏன்னால் அது குறைவாக சந்தை இறங்கும் பட்சத்தில் அந்த ஒரு சிறிய கேப் அப் ஓப்பனிங் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கேப்பை கவர் செய்த முயற்சிக்குள் சந்தை செல்லுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது. which means we may drop back again to the level of 25,600 அந்த லெவலுக்கு திரும்பியும் செல்லுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ டிஃபெண்டிங் 25,780 தான் இன்னைக்கு ரொம்ப குரூஷியலான கவனிக்க வேண்டிய ஒரு லெவல். அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் 25,950, அதுக்கப்புறம் 26,024, 26,070, அப்புறம் 26,140. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தைக்கு இருக்கிறது இஃப் இட் டிஃபென்ஸ் 25,780. ஏஷியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? பங்களாதேஷோட நேத்து டாரிஃப் டீல் US ஃபைனலைஸ் பண்ணிருக்கு. இதோட பிரதிபலிப்பு ஏஷியன் மார்க்கெட்ல இருக்குங்களா சார்? பங்களாதேஷோட டாரிஃப் அவங்க பண்ணதுனால பங்களாதேஷோட எக்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டி எல்லாம் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டும். தட் இஸ் ஆல்சோ நமக்கு தான் பெரிய அளவுல ஒரு போராட்டமா இருக்குமே தவிர, ஐ திங்க் அதுல பெரிய அளவுல ஒரு ரேட்லிங் ஃபேக்டரா நம்ம எடுத்துக்க கூடாது. சோஃபார் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் எல்லாம் சில சேலஞ்சஸ் இருக்கும். பட் அதை தாண்டி இந்தியாவை விட கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் பங்களாதேஷ்க்கு இருக்குமான்றது எனக்கு தெரியவில்லை. ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படி பார்க்க போனால் நிக்கே 225 தொடர்ச்சியாக 2வது நாள் கேப் அப் ஓப்பனிங், மிகவும் ஸ்ட்ராங்கான ஓப்பனிங், 1,380 புள்ளிகள், 1,380 பாயிண்ட்ஸ் உயர்ந்து இப்போ வர்த்தகம் அதே லெவல்ல நடந்து வருகிறதையும் பார்க்கிறோம். ஸோ இரண்டாவது நாளாக தொடர்ச்சியாக ரொம்ப ஸ்ட்ராங் ஓப்பனிங்ஸ், ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தையை கவனிக்கிறோம். அதே சமயத்துல ஹாங்செங், ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் கூட இன்றைக்கு கேப் அப் ஓப்பனிங்கோட ஆல்மோஸ்ட் 309 புள்ளிகள் உயர்வோடு வர்த்தகம் நடந்து வருகிறதையும் பார்க்கிறோம். ஸோ வெரி ஸ்ட்ராங் ஓப்பனிங்ஸ் இன் போத் Hang Seng and Nikkei 225.
நேற்று தினம் டவ் வந்து ஒரு இறக்கத்தில் துவங்கின டவ் ஜோன்ஸ் முடிவில் சந்தையின் முடிந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெறும் 20 புள்ளிகள் உயர்வோடு முடிந்ததை நம்ம கவனித்தோம். ஸோ லாட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் ஹேப்பனிங் தேர். சைனால முக்கியமா பாசிட்டிவ் டேட்டா ரிகார்டிங் சைனீஸ் டெக் கம்பெனிஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங். சைனீஸ் டிஜிட்டல் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் வை தி சைனீஸ் மார்க்கெட்ஸ் ஆர் அப். ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டக்காய்ச்சிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டி. ஸோ ஹார்ட்லைன் ரிஃபார்ம்ஸ் எடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்றதையும் அதை சப்போர்ட் செய்கின்ற ஒரு எலக்ட்ரேட் அவங்களுக்கு சப்போர்ட் செய்த வண்ணமாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஜென்ரலி ஏஷியன் மார்க்கெட்ஸ் ரிமைனிங் பாசிட்டிவ். நம்மளும் நேற்று ஒரு பவுன்ஸ் பேக்கோடு இருந்தது. ஸோ ப்ராபப்ளி சம் ஆஃப் திஸ் வில் ஸ்பில் இன் டு அவர் மார்க்கெட்ஸ் ஆல்சோ டுடே. டவ் ஜோன்ஸ் மட்டுமே வெறும் 20 புள்ளிகள் உயர்வோட நேற்றைய தினம் வர்த்தகம் முடிந்ததை பார்த்தோம். FIS என்ன சார் பண்ணியிருந்தாங்க நேத்து? FIS வந்து ஐ திங்க் தொடர்ச்சியாக, அதாவது வெள்ளி அன்று வாங்கின அந்த 1950 கோடி ரூபாய்க்கான தொடர்ந்து நேற்றைய தினம் 2254 கோடிக்கான நெட் பயரா மாறி இருக்காங்க. 2254 crores. ஸோ தொடர்ச்சியாக ஆல்மோஸ்ட் அந்த 2 நாட்களுக்கு முன்பதாக 2000 கோடி விற்றதுக்கான ஆஃப்செட்டிங் ஃபேக்டர் வந்து நேற்றைய தினம் ஐ திங்க் அது கவர் ஆகி முடிந்தது. ஸோ தொடர்ச்சியாக 2வது நாள் ஆவரேஜிங் அபவுட் 2000 crores பை நெட் பயர்ஸா மாறி இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருகிறது. பட் டிஐஎஸ் உடைய போக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நேற்று முன்தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று 1265 கோடிக்கான நெட் செல்லரா இருந்தாங்க. அதை நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம் நேற்றைய ஷோல. நேற்று வந்து டிஐஎஸ் வந்து வெறும் 4 கோடி 4 crores மட்டுமே நெட் பயரா இருந்திருக்காங்க. விச் இஸ் ஐ திங்க் தேர் லோவஸ்ட் லெவல் எவர். எந்த டிஐ எந்த நாளுமே இவ்வளோ குறைவாக இவங்க டிஐஎஸ் ஒரு நெட் பயரா மாறினது நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ வெறும் 4 கோடிக்கான நெட் பயரா அவங்க மாறி இருக்காங்க. ஸோ இப்போ FISக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருதா, டிஐஎஸ்க்கு நம்பிக்கை குறையுதா, இல்ல ஸ்டாக் ரொட்டேஷனா, இல்ல செக்டரல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா அப்படின்றது we have to wait and watch. பட் இந்த பேட்டர்ன் வந்து இவ்வளவு நாள் வித்துட்டு இருந்த FIS வந்து ஆல்ரெடி செக்டர் ஸ்டாக் ரொட்டேஷன் அவங்க ஹோல்டிங்ஸ் எல்லாம் குறைச்சு மறுபடியும் இந்த ட்ரேட் டீல்னால கொஞ்சம் பையிங் இன்ட்ரெஸ்டா உள்ள ஏறுறாங்க. புது விதமான இந்த செக்டர்ஸ், எந்தெந்த ஃபோக்கஸ் செக்டர்ஸ், பட்ஜெட் செக்டர்ஸ் எக்ஸெட்ரா அங்க அவங்க பையிங் பண்றாங்க அப்படின்றத நம்மளோட ஒரு திங்கிங்கா இருக்கலாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம். டிஐஎஸ் வந்து அந்த செக்டர் ரொட்டேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றது இந்த குறைவான நம்பர் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோன்றது. பட் கிவ் இட் a couple of days, அப்பதான் நமக்கு அந்த ஷுவரிட்டி கிடைக்கும். ஏன்னா உடனடியாக FIS டிஐஎஸ் வந்து எது வாங்குறாங்க எது விற்கிறாங்கன்றது எந்த செக்டர்ன்றது உடனடியாக தெரியாது. எப்பவுமே ஒரு 15 days லேகோட தான் நமக்கு அந்த டேட்டா அவைலபிளா இருக்கும். ஸோ we'll have to wait and watch to see FIDயோட ஆக்ஷன் வந்து எப்படி மாறுது அப்படின்றது. பட் ஆஸ் ஆஃப் நோ கொஞ்சம் ஃப்ளூயிடா தான் இருக்கிறது அப்படின்றத சொல்ல முடியும். தங்க விலை திரும்பவும் $5000 தாண்டி இருக்கு போலீங்களே சார்? ஆமா, தங்கம் விலை தாண்டும். ஏன்னா வீக்கர் டாலர் யூஎஸ்ல அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சந்தையில இருக்கிறது. ஸோ டெஃபினெட்லி சர்வதேச சந்தையில வந்து ஒரு வீக் US டாலர் ரேஞ்சில தான் இருக்கிறது அப்படின்றதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வரையில ஐ திங்க் கோல்டு அண்ட் சில்வர் திருப்பி மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது ஆக்சுவலா வந்து இந்த குறைந்திருக்கிற நேரம் வந்து அதோடைய அசெண்டிங் சேனல், அதாவது தங்கமா இருக்கட்டும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அது வெள்ளியா இருக்கட்டும் தங்கமா இருக்கட்டும் ஒரு அசெண்டிங் சேனல், ஒரு ஏறும் சேனல்ல இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்க அந்த டாப் லெவல், அந்த அசெண்டிங் லெவலோட ரெசிஸ்டன்ஸை தொட்டு ஒரு கரெக்ஷன், ஒரு சிறிய கரெக்ஷன் போலதான் அந்த ஒரு இறக்கம் சந்தித்ததை நம்ம பார்க்கிறோம். இது பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சி அப்படின்றது கூடாது. இன்ஃபேக்ட் சர்வதேச சந்தையில இந்த ஒரு கரெக்ஷன் வந்து லாங்கர் டேர்ம் வியூ இருக்கிற தங்கம் வெள்ளி மீது லாங்கர் டேர்ம் வியூ இருக்கிறவங்க வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அதை பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா வெள்ளி வந்து அந்த $70-75 வரும்போது திருப்பி பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து மறுபடியும் இன்றைய தினம் இப்ப சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $82 பர் அவுன்ஸ், $82 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கணும். அதே போல தங்கம் கூட அந்த $4400 குறைவாக சென்றால்தான் நமக்கு வந்து ஓகே இன்னும் கவலைக்கிடமாக ஒரு இறக்கத்தை சந்திக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டும். பிலோ $4400. அதே போல வெள்ளியும் கூட
அந்த $70 பிரேக் ஆனாதான், இல்ல $72 பிரேக் ஆனாதான் நம்ம வந்து இன்னும் குறைவாக ஒரு 65 இல்ல $60 செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்பது நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து அந்த சேனலுக்குள்ள இருக்கும் பட்சத்து ஐ திங்க் இட் லுக்ஸ் மோர் லைக் பை ஆன் லோஸ். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு மூவ் தான் சர்வதேச சந்தையில் நடக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதே போல காப்பர் வந்து $5.94 பர் பவுண்ட், ஸோ ஜஸ்ட் பிலோ அந்த $6 பர் பவுண்ட் லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறதையும் பார்க்கிறோம். அண்ட் க்ரூட் ஆயில் $64 மறுபடியும் சென்றிருக்கக்கூடிய அந்த லெவலில் நம்ம பார்க்கிறோம். ஈரான் யூஎஸ் டாக்ஸ் வந்து ஏதோ நடக்கிறது அப்படின்றது நம்ம கேள்விப்படுகிறோம். பட் உறுதியாக அது எவ்வாறு எந்த திசையில சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு இன்னும் தெரிய வரவில்லை. பட் அதே சமயத்துல நேற்றைய தினம் ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாரு. முக்கியமா கியூபா என்ற நாட்டுக்குள் இனிமேல் ஃபியூவல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்காது அப்படின்றதே, அதாவது நிறுத்தி வைத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளது அப்படின்றத கூறியிருக்காங்க. முக்கியமா இந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே கியூபா நாட்டில் நீங்க கவனிச்சீங்கன்னா ஏவியேஷன் ஃபியூவல், அதாவது விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவியேஷன் ஃபியூவலோட ஸ்டாக் வந்து இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் நள்ளிரவோட அவங்களுக்கு அந்த சப்ளை அண்ட் ஸ்டாக் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபிளைட்ஸ் வந்து கியூபாவை அவாய்ட் பண்ண வேண்டும். அங்கே ஒரு ஃபியூவல் கிரைசிஸ் வருகின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ட்ரம்ப்போடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட் காரணமாக. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு வெனிசுவேலா முடிஞ்சது, ஈரானோட பேச்சுவார்த்தை நடக்கிறது, இப்போ கொஞ்ச நாள் கிரீன்லாந்து அவர் விட்டு வச்சிருக்காரு. இப்போ திடீரென்று கியூபா மீது பாய்ந்து அங்க வந்து கச்சா எண்ணெய், சப்ளை ஆஃப் க்ரூட், ஏவியேஷன் க்ரூட் எல்லாமே நிற்கப்பட்டிருக்கிறது. ஸோ அங்க அடுத்த என்ன எமர்ஜ் ஆக போகுதுன்றது நமக்கு we'll have to wait and watch on those developments as well. So crude oil வந்து therefore கச்சா எண்ணெய் வந்து therefore கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கிறதையும் நம்ம வந்து அந்த பிரைசிங் வந்து ஏற்ற இறக்கங்கள் பெரிய அளவுல நடக்கின்ற ஒரு சூழலுக்குள் நம்ம செல்லுகின்றோம். ஸோ எம்சிஎக்ஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னால் 10 கிராம் கோல்டு 27 பிப்ரவரியோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா $1,59,500 ரூபாயாக இருக்குது 10 கிராம்ஸ். அதே போல வெள்ளி மார்ச் கான்ட்ராக்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வெள்ளி வந்து 2,62,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருகிறது. காப்பர் வந்து 1,249 ரூபாவாக 1 கிலோ காப்பருக்கும். அதே போல கச்சா எண்ணெய் வந்து 5,880 ரூபா ஒரு பீப்பாக் என்ற லெவல்ல எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகி வருகிறது. இன்ஃபேக்ட் வெள்ளி எல்லாம் நல்ல ஒரு இறக்கத்தை சந்தித்து மறுபடியும் ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் வருகிறது. சார், இப்ப இந்த கியூபா மேல இந்த நடவடிக்கை எடுக்கிறங்காட்டிக்கு க்ரூட் பிரைஸ் மாற்றம் இருக்கலாமா? இப்போ நம்ம ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஆமா, க்ரூட் வந்து எப்பவுமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா உலகத்திலே பெரிய அளவுல ட்ரேட் ஆகக்கூடிய கமாடிட்டி வந்து க்ரூட் ஆயில் தான். நம்பர் 1 அந்த ரேங்க் வந்து கச்சா எண்ணெய் தான். ஸோ தங்கம் வெள்ளி வந்து விலை ஏற்றத்துல பெரிய ஆளா இருக்கலாம், பட் ட்ரேடிங் கமாடிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸெட்ரா கச்சா எண்ணெய் தான் உலகத்துல. அது இன்னைக்கு இல்லை, இந்த பிரச்சனைனால இல்லை, எப்பவுமே க்ரூட் ஆயில் தான். ஏன்னா வாகனங்கள் யூஸ் பண்றது பயன்படுத்துறது மில்லியன் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ கச்சா எண்ணெய் அந்த எனர்ஜி ரீசன்ஸ்னால கச்சா எண்ணெய் தான் மோஸ்ட். ஸோ டெஃபினெட்லி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்க, நம்ம ஒரு 1 வீக் அகோ இல்ல ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக இத ஆர் லிட்டில் பிஃபோர் தட் ஒரு 6,000 தாண்டின கச்சா எண்ணெய் எம்சிஎக்ஸ்ல இன்னைக்கு வந்து 5,880 ரூபா மாறி இருக்கு. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் ஹியூஜ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு நாள் நடக்கிறது இல்லை. ஸோ சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்பொழுது டெஃபினட்டாக இன்னும் கூடுதலாக வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் 100% சான்ஸ் ஆஃப் வாலட்டிலிட்டி. ஏன்னா ஒரு புறம் ஓபெக் பிளஸ் அண்ட் அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவுட்புட், அதாவது கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது எவ்ரிடே. மில்லியன்ஸ் ஆஃப் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில், ரைட்? அவ்வளவு அவுட்புட் வந்து இந்த வருஷம் கூடுதலாக இருக்குது. இன்னொரு புறத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் பிளஸ் டிமாண்ட் குறைகின்ற வாய்ப்பு, ஏன்னா எலக்ட்ரிக் மைக்ரேஷன் இதெல்லாம ஒரு சில நடக்கும்போது இது ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்போ ரஷ்யன் க்ரூட் வந்து நம்ம வாங்குறத குறைச்சிட்டோம். ஸோ இது எப்படி ஏன்னா அவங்களோட அந்த எக்ஸஸ் சப்ளை வந்து பிரைசஸை வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா வைத்திருந்தது. இப்போ இந்த மாதிரி கியூபன் கிரைசிஸ், ரஷ்யா க்ரூட் மீது இருக்கக்கூடிய பேன், இது எல்லாமே வந்து தி அதர் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரூட் விச் இஸ் பிரெண்ட், ஹார்ட் க்ரூட், இது எல்லாமே வந்து அந்த விலை ஏற்றத்தை சந்திக்க ஒரு வாய்ப்புமாக இது இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஓபெக்கோட எக்ஸஸ் சப்ளை, இது எல்லாமே மார்க்கெட்ல வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருகின்ற நீக்கங்களா தான் நம்ம பார்க்க வேண்டும். டெஃபினெட்லி தேர் இஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் க்ரூட் ஆயில்.
இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வரப்போகுதுங்க சார்? ஆல்மோஸ்ட் 200 கம்பெனிக்கும் மேற்பட்ட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. முக்கியமா ஸோ த லிஸ்ட் இஸ் வெரி லாங். ஸோ ரேண்டமா ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் நான் சொல்றேன். பட் அந்த கேலண்டர் ரிசல்ட்ஸ் கேலண்டர் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி வெப்சைட்லேயே கிடைக்கும். ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது டைட்டன், அதே போல கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஐஷர் மோட்டார்ஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயில் இந்தியா, டாரண்ட் பவர், என்எல்சி நேவல் லிக்னைட், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், ஆஃப்கான்ஸ், குஜராத் பீபாவா, ESAB India, Karnataka Bank, Dilip Bilcon, etc. So India Glycols and so on. So almost 200 Dilip Bilcon இவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வர இருக்கு. almost 200 plus ரிசல்ட்ஸ், 240 250 ரிசல்ட்ஸ் மீது மேற்பட்ட கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து அதிகமா இன்னைக்கு வர இருக்கிறது. அது ஒரு பக்கம் கண்டினியூஸா சந்தைக்கு வந்து ஒரு இம்பாக்ட் தரும். ஸோ தயவு செய்து கவனமாக இருங்கள். some of these companies உங்க பட்டியலில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த ரிசல்ட்ஸ் as they are being announced. உங்க பட்டியல் அந்த ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கவனமாக. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, நேற்றைய தினம் ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளுடைய லிஸ்ட் எடுக்கிறோம். மீன்ஸ் பெரிய அளவில் இன்வெஸ்டிங் நடந்திருக்க கூடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ முக்கியமா ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து சன் ஃபார்மா, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், HDFC பேங்க், HDFC லைஃப், கேல், பாரதி ஏர்டெல், டாரண்ட் ஃபார்மா, ஆல்கம் லெபார்டரிஸ், இன்ஃபேக்ட் ஆல்கமோட ரிசல்ட்ஸ் நேற்றைய தினம் வந்திருந்தது, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் டிவிஸ் லேப். லாங் பில்டப், F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் வந்து ஏறக்குறைய 100 ஸ்டாக்ஸுக்கும் மேற்பட்ட ஒரு பட்டியல் கையில் இருக்குது. ஸோ நேற்றைய தினம் கொஞ்சம் குறைவா இருந்தது. அன்சர்டன், அந்த இன்ஃபேக்ட் ஷார்ட் பொசிஷன்ஸ் அதிகமா இருந்தது நம்ம சொல்லியிருந்தோம். பட் நேற்றைய தினம் அந்த சந்தையின் ஏற்றம், அந்த கேப் அப், அந்த ட்ரேட் ஃப்ரேம்வொர்க்லாம் வந்தவுடன் லாங் பொசிஷன்ஸ் நிறைய பில்ட் ஆகிறதே நம்ம கவனித்தோம். 100 பங்குகளுக்கு மேற்பட்ட ஒரு பட்டியல் லாங் பில்டப்ல இருக்கிறது. ஸோ அதுல முக்கியமான ஒரு சில பங்குகள் வந்து ஜைடஸ் லைஃப், கேம்ப்ஸ், ஆஸ்ட்ரல் பைப்ஸ், இந்தியன் பேங்க், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், யூனோ மிண்டா, பேங்க் ஆஃப் இந்தியா, டின் இந்தியா, HDFC லைஃப், இதெல்லாமே ஒரு சில பங்குகள். அதை தவிர்த்து நான் சொன்ன எல்லாம் பட்டியல் வந்து ரொம்ப நீளமா இருக்கிறது. லாட் ஆஃப் லாங் பொசிஷன். அதே போல ஷார்ட் பில்டப் அப்படின்றது வெறும் ஒரு 15-16 பங்குகள் மட்டுமே கொண்ட ஒரு பட்டியல். ஷார்ட் பில்டப் 15 to 16 ஸ்டாக்ஸ், ரொம்ப குறைவா தான் ஷார்ட் பில்டப் இருக்கிறது. ICICI ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ், பாஷ், எல்ஐசி ஆஃப் இந்தியா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், பேடிஎம், ஃபெடரல் பேங்க், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் இந்தியா. ஸோ ஷார்ட் பொசிஷன்ஸ் about 15 to 16, லாங் பொசிஷன்ஸ் 100க்கு லாங் பில்டப் 100க்கு மேல இருக்கும் பொழுது சந்தை வந்து லாங் சைட்ல ஓவர் வெயிட் ஆக இருக்கிறது நம்ம தெரிகிறது. F&O செக்மெண்ட் முக்கியமான அந்த ரெசிஸ்டன்சஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல கூறிய ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியவில்லை என்றால் இந்த லாங் பில்டப்புக்கான ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கும். ரொம்ப ஷார்ப்பான டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் நடக்கின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் சந்தைக்கு வரக்கூடும். கவனமாக லெவல்ஸை கவனித்து இன்றைக்கு வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும். இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு ஷோல சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.